பீகார் மக்களுக்கு பம்பர் பரிசு அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அவர் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தான் பிரதமர். ஆனால் ஏன் ஒரு மாநில மக்களுக்கிட்ட பம்பர் பரிசு அறிவிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. பீகாரில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் பாஜகவை மோடியை தூங்க விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 7500 கோடி பணத்தோடு போய் பீகாரில் லேண்ட் ஆகிருக்காரு. லேண்ட் ஆகிட்டு எல்லா பெண்களுடைய 75 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் தலா 10,000 ரூபா நான் போடுறேன். எதுக்கு இந்த 10,000 ரூபா? பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்போடு தான் இந்த ஸ்கீமை மோடி அங்கே அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதில் காமெடி என்னென்னா, இந்த ஸ்கீம் பேர் என்ன தெரியுமா? முதல்வருடைய மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம். முதல்வருடைய மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிரதமருக்கு என்ன வேலை? பிரதமர் தன்னுடைய வேலையை மட்டும் செய்கிறதில்ல. வந்தே பாரத் ரயில் வந்ததுன்னா கொடி ஆட்டுறாரு, அது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை. ஒரு பாலம் கட்டுனா இவர் போய் ரிப்பனை வெட்டி திறந்து வைக்கிறார், அது இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை. ஸோ பிரதமர் தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு நாட்டில் எல்லா இடத்துலையும் தன்னுடைய பெயரும் முகமும் இருக்கணும் அப்படி விரும்புகிறாரு. அது மாதிரி இன்றைக்கி பீகார் முதல்வருடைய பெயரால் இருக்கக்கூடிய திட்டத்தை பிரதமர் இன்றைக்கி துவக்கி வச்சுருக்காரு.